நீங்கள் பகிர்ந்துள்ள இந்த முதல் அத்தியாயத்தின் தொடக்கம், உலக இலக்கியத்தின் மிகச்சிறந்த பாத்திர படைப்புகளில் ஒன்றான டான் குவிக்சோட்டை வாசகர்களுக்கு அறிமுகம் செய்கிறது. செர்வாந்தீஸ் மிக நுணுக்கமான விவரங்கள் மூலம் அந்த மனிதரின் வாழ்வியலை நம் கண்முன் நிறுத்துகிறார். இந்த பகுதியில் கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான நுணுக்கங்கள் சில. 1. மிக துல்லியமான பொருளாதார விவரங்கள். அவர் என்ன சாப்பிடுகிறார், என்ன உடை உடுத்துகிறார் என்பதைச் சொல்வதன் மூலம் அவர் ஒரு பெரிய பணக்காரர் அல்ல, ஆனால் சமூகத்தில் மரியாதைக்குரிய ஒரு ஹிடால்கோ கீழ்நிலை பிரபு என்பதை ஆசிரியர் உறுதிப்படுத்துகிறார். உணவு, மாட்டிறைச்சி, பருப்பு மற்றும் புறா இறைச்சி ஆகியவை அக்கால ஸ்பெயினின் நடுத்தர வர்க்க உணவுகள். உடை, வார நாட்களில் கைத்தறி துணியும் விசேஷ நாட்களில் வெல்வெட் உடையும் அணிவது அவரது கௌரவத்தை குறிக்கிறது. 2. அவரது துணைவிகள் மற்றும் வேலையாட்கள். அவரது வீட்டில் இருக்கும் ஒரு நடுத்தர வயது பணிப்பெண், இளம் மருமகள் மற்றும் ஒரு வேலையாள். இது ஒரு தனிமையான, ஆனால் ஓரளவுக்கு வசதியான கிராமத்து வாழ்க்கையை சித்தரிக்கிறது. இந்த பின்னணிதான் அவர் புத்தகங்களில் மூழ்கி தனது கற்பனை உலகிற்கு தப்பிச் செல்ல ஒரு ஏதுவான சூழலை உருவாக்குகிறது. 3. தோற்றமும் சுபாவமும். எலும்பும் தோலுமான முகத்தோற்றம் மற்றும் ஒல்லியான உடல்வாகு. இது ஒரு வீரனுக்குரிய தோற்றம் அல்ல, ஆனால் அவர் அதிகாலையில் எழும் பழக்கமுள்ளவர் என்பது அவரிடம் இருந்த விடாமுயற்சியையும் சுறுசுறுப்பையும் காட்டுகிறது. 4. இடமும் பெயரும் ஏன் மறைக்கப்படுகிறது? பெயர் நினைவுகூர நான் விரும்பாத ஒரு கிராமம் என்று தொடங்குவது வாசகர்களிடையே ஒரு மர்மத்தையும் அதே சமயம் ஒரு நெருக்கத்தையும் உருவாக்குகிறது. இந்த பெயர்க்குழப்பம், குயிக்சாடா அல்லது கெசாடா, இது ஏதோ ஒரு உண்மையான வரலாற்று குறிப்பிலிருந்து எடுக்கப்பட்டது போன்ற ஒரு பாவனையை ஏற்படுத்துகிறது. அடுத்த பகுதியில் இந்த கனவான் எப்படி தனது நேரத்தையெல்லாம் வீரத்தீரக் கதைகளை புக்ஸ் ஆஃப் ஷிவல்ரி படிப்பதில் செலவழித்து அந்த புனைவு உலகையே உண்மை என்று நம்பத் தொடங்குகிறார் என்பது விவரிக்கப்படும். அதுவே அவர் ஒரு விவேகமுள்ள மனிதரிலிருந்து டான் குவிக்சோட்டாக மாறும் தருணம். அவர் தனது பழைய துருப்பிடித்த